அனைவருக்கும் வணக்கம். கற்க கசடர நிகழ்ச்சியை காணும் அனைவரையும் வரவேற்கிறேன். முந்தைய பாட வேளையில நாம் 16 வகை ஆகு பெயர்கள்ல முதல் 6 வகை பார்த்தோம். இன்றைய நம் பாட வேளையில 4 அளவை ஆகு பெயர்கள் குறித்துதான் விரிவாக அறிந்து கொள்ள போகிறோம். வாருங்கள். சரி, ஆகு பெயர் என்றால் என்ன? ஒன்றன் இயற்பெயர் தன்னை குறிக்காமல் தன்னோடு தொடர்புடைய வேறொன்றிற்கு தொன்று தொட்டு ஆகி வருதல் ஆகு பெயர் எனப்படும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அளவை ஆகு பெயர்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி அளவை பெயர்கள் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். அதாவது நம்ம ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போறோம், பல்பொருள் அங்காடி என்று அழைக்கப்படக்கூடிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு போறோம். இந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு உள்ள நம்ம நுழைந்தோமே பார்த்தோம்னா ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு மாதிரி விலைப்பட்டியல் வைத்திருப்பாங்க. சிலதை பார்த்தோம்னா லிட்டர் கணக்கில் இருக்கும், சிலதை பார்த்தோம்னா கிலோ கணக்கில் இருக்கும், சிலதை பார்த்தோம்னா பாக்கெட் கணக்கு, பாக்ஸ் கணக்கு அப்படின்னு ஒவ்வொரு கணக்கிலையும் விலைப்பட்டியல் வைத்திருப்பாங்க. இவ்வாறு அளக்கும் பெயர்களை தான் நம்ம அளவை பெயர்கள் அப்படின்னு சொல்றோம். இந்த அளவை பெயர்களை 4 வகைகளா பிரிச்சிருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா எண்ணல் அளவை, எடுத்தல் அளவை, முகத்தல் அளவை, நீட்டல் அளவை அப்படின்னு 4 வகைகளா பிரிச்சிருக்காங்க. சரி, எண்ணல் அளவை அப்படின்னா என்னன்னு பார்த்துக்கிட்டோம்னா விரல் விட்டு எண்ணக்கூடிய அல்லது எண்ணு பெயர்களால் எண்ணக்கூடிய பொருள்களை எதற்குள்ள அடக்குவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எண்ணல் அளவைக்குள்ள அடக்குவாங்க. 1 எண்ணம், 2 எண்ணம், 3 எண்ணம். நம்ம போனோம்னா ஒரு பாக்கெட் கொடுங்க, 2 பெட்டிகள் கொடுங்க அப்படின்னு சொல்றோம்ல, அந்த 1, 2 அப்படின்னு நம்மளால விரல் விட்டு எண்ண முடியும் அப்படின்னா இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா எண்ணு பெயர்களால் என்னால எண்ண முடியும் அப்படின்னா அதைத்தான் நம்ம எண்ணல் அளவை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது எடுத்தல் அளவை. எடுத்தல் அளவை அப்படின்னா என்னன்னு பார்த்துக்கிட்டோம்னா ஒரு பொருளை எடுத்து எடை இயந்திரத்துல வைத்து அந்த பொருளுக்கான மதிப்பை நான் கணக்கிடுறேன் அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் எடுத்தல் அளவை. உணவிற்கு தேவையான தானியங்களான அரிசி, பருப்பு, கோதுமை, சிறுதானியங்கள் இவை அனைத்தையும் பார்த்தோம்னா நம்ம என்னன்னு பார்த்தோம்னா எடுத்து அதை அளந்து அதற்கப்புறம் தான் நமக்கு கொடுப்பாங்க. இப்படி எடுத்து அளந்து கொடுக்கறதுனால அந்த அளவைகள் என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தோம்னா எடுத்தல் அளவை அப்படின்னு சொல்லுவாங்க. கிலோ, கிராம் அந்த கணக்கெல்லாம் எதுக்குள்ள வரும்னு பார்த்தோம்னா இந்த எடுத்தல் அளவைக்குள்ள வந்துடும். அடுத்தது பார்த்தோம்னா முகத்தல் அளவை. முகத்தல் அளவை அப்படின்னா என்னன்னு பார்த்துக்கிட்டோம்னா எனக்கு ஒரு பொருள் தேவை, அந்த பொருளை எவ்வாறு எனக்கு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதற்கே அளந்து இருக்கக்கூடிய குடுவைகள்ல கொடுப்பாங்க. எடுத்துக்காட்டுகள் பார்த்தோம்னா இப்ப பால் நம்ம வாங்குறோம். பால் வாங்குறப்ப என்னன்னு பார்த்தோம்னா அதற்குன்னு ஒரு குடுவை இருக்கும். 100 மில்லி லிட்டர், 500 மில்லி லிட்டர், 1 லிட்டர் அப்படின்னு அதற்குன்னு அளந்து இருக்கக்கூடிய குடுவைகள்ல முகந்து நமக்கு அந்த பொருளை கொடுப்பாங்க. இவ்வாறு முகந்து ஒரு பொருளை நமக்கு கொடுக்கறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முகத்தல் அளவை. பால், எண்ணெய், நெய் இவை அனைத்தையும் பார்த்தோம்னா நம்ம எதுல வாங்குவோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த முகத்தல் அளவை மூலமாக வாங்குவோம். லிட்டர், மில்லி லிட்டர் இவை அனைத்தும் பார்த்தோம்னா இந்த முகத்தல் அளவைக்குள்ள வந்துடும். அடுத்தது இறுதியானது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீட்டல் அளவை. நீட்டல் அளவை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஒரு பொருள் எனக்கு தேவை, அந்த பொருளை நீட்டி நான் அளந்து தரேன், அதற்குன்னு உரிய அளவுகோலால் நான் அளந்து தரேன். ஸ்கேலா இருக்கட்டும், மெஷரிங் டேப்பா இருக்கட்டும், அந்த ஒரு சாதனம் மூலமாக நான் அந்த பொருளை அளந்து என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு நான் தரேன் அப்படின்னு பார்த்தோம்னா அதைத்தான் அந்த நீட்டி அளந்து அந்த பொருளை தரதுனால அதை நீட்டல் அளவை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மீட்டர், சென்டிமீட்டர், மில்லி மீட்டர் இவை அனைத்தும் பார்த்தோம்னா இந்த இவை அனைத்தும் பார்த்துக்கிட்டோம்னா இந்த நீட்டல் அளவைக்குள்ள வந்துடும். அளவை ஆகு பெயர்கள் என்றால் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா இந்த அளவை பெயர்கள் என்னென்ன? எண்ணல், எடுத்தல், முகத்தல், நீட்டல். இந்த 4 அளவை பெயர்களும் தங்களை குறிக்காமல், அளவு பெயர்களை குறிக்காமல், அளவை பெயர்களை குறிக்காமல் அந்த பெயர்களை உடைய பொருளுக்கு, முதற் பொருள், உயிருள்ள பொருளோ உயிரற்ற பொருளோ அந்த முதற் பொருளுக்கு ஆகி வந்தா அதைத்தான் நம்ம அளவை ஆகு பெயர் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி தான் எண்ணல் எண்ணல் அளவை ஆகு பெயர், எடுத்தல் எடுத்தல் அளவை ஆகு பெயர், நீட்டல் நீட்டல் அளவை ஆகு பெயர், முகத்தல் என்றால் முகத்தல் அளவை ஆகு பெயர். இவை 4 குறித்து இப்போ நம்ம விரிவாக பார்ப்போம். சரி, முதல்ல எண்ணல் அளவை ஆகு பெயர் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். எடுத்துக்காட்டுகள் பாருங்க. 1 பெற்றால் ஒளிமயம், ஆளுக்கு 10 கொடு. இந்த 2 தொடர்களையும் எண்ணு பெயர்கள் வந்திருக்கு. 1, 10 என 2 எண் பெயர்கள் வந்திருக்கு. இப்போ இந்த இடத்துல நன்றாக கவனித்தீங்கன்னா இந்த 1, 10 என்னும்
இரண்டு எண் பெயர்கள் தங்களை குறிக்கவில்லை, ஆனா தங்களோடு தொடர்புடைய பொருளை குறிக்கிறது. இப்ப இந்த தொடர்ல பாருங்க, ஒன்று பெற்றால் ஒளிமயம். இந்த இடத்துல ஒன்றுன்றது அந்த ஒண்ணு அப்படின்ற எண்ணை குறிக்கவில்லை, அந்த எண்ணோட தொடர்புடைய குழந்தையை குறிக்குது. அதாவது ஒரு குழந்தையை பெற்றால் ஒளிமயம் அப்படின்னு சொல்றாங்க. ஆளுக்கு 10 கொடு. இந்த இடத்துல 10 என்பது எண் பெயர். அந்த 10 என்ற எண் பெயர் அந்த எண்ணை குறிக்கவில்லை, ஒவ்வொருவருக்கும் 10 பொருள்களை கொடு. அந்த 10 என்னும் எண்ணை குறிக்காமல் அதோடு தொடர்புடைய ஏதோ ஒரு பொருளை குறிக்கிறது. இவ்வாறு எண்ணு பெயர் பொருளுக்கு ஆகி வருதல் எண்ணல் அளவை ஆகு பெயர் எனப்படும். அடுத்தது எடுத்தல் அளவை ஆகு பெயர். எடுத்துக்காட்டுகள் பாருங்க. 4 கிலோ வாங்கு, 100 கிராம் எடு. இப்போ இந்த இரண்டு தொடர்களையும் கிலோ கிராம் என இரண்டு சொற்கள் வந்திருக்கு. இந்த கிலோ கிராம் இவை இரண்டும் பார்த்தோம்னா எடுத்தல் அளவைகளுக்குள்ள வந்துடும். சரியா? இந்த எடுத்தல் அளவைகள் அந்த அளவையை குறிக்கல, அந்த அளவையோடு தொடர்புடைய பொருளை குறிக்கிறது. இப்ப 4 கிலோ வாங்குனா கிலோவை வாங்காத, அந்த கிலோ உள்ள ஏதோ ஒரு பொருளை வாங்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி தான் 100 கிராம் எடுனா அந்த கிராம் உள்ள ஏதோ ஒரு பொருள், ஒரு பொருள், அந்த பொருள்ல இருந்து ஏதோ ஒரு அரிசியோ பருப்போ அதுல இருந்து எனக்கு 100 கிராம் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த கிலோ கிராம் இவை இரண்டும் பார்த்தோம்னா எடுத்தல் அளவைகள் தான். ஆனா இந்த எடுத்தல் அளவைகள் தங்களை குறிக்காமல் தங்களோடு தொடர்புடைய முதற் பொருளுக்கு ஆகி வந்ததுனால இவை இரண்டும் பார்த்தோம்னா எடுத்தல் அளவை ஆகு பெயர்கள். நிறுத்தி அளக்கும் எடுத்தல் அளவை பெயர் அவ்வளவுள்ள பொருளுக்கு ஆகி வருதல் எடுத்தல் அளவை ஆகு பெயர் எனப்படும். சரியா? மூன்றாவதா முகத்தல் அளவை ஆகு பெயர். முகத்தல் அளவை ஆகு பெயருக்கான எடுத்துக்காட்டுகள் கவனிங்க. 7 லிட்டர் தாருங்கள், 200 மில்லி லிட்டர் வாங்கு. இவை இரண்டும், அதாவது இந்த தொடர்கள்ல இந்த லிட்டர் மில்லி லிட்டர் இவை இரண்டும் பார்த்தோம்னா முகந்து அளக்கக்கூடிய அளவை பெயர்கள். இந்த முகந்து அளக்கக்கூடிய அளவை பெயர்கள் அந்த தொடர்ல தங்களை குறிக்கவில்லை, தங்களோடு தொடர்புடைய பொருளை குறிக்கிறது. சரியா? இப்ப 7 லிட்டர் தாருங்கள்னா 7 லிட்டர் பால் கொடுங்க, இல்ல 7 லிட்டர் நெய் கொடுங்க. அந்த லிட்டர் என்ற சொல் அந்த அளவையை குறிக்கல, அந்த அளவையோடு உள்ள ஒரு பொருளை குறிக்கிறது. அதே மாதிரிதான் இந்த மில்லி லிட்டரும். இவ்வாறு முகந்து அளக்கும் முகத்தல் அளவை பெயர் அவ்வளவுள்ள பொருளுக்கு ஆகி வருதல் முகத்தல் அளவை ஆகு பெயர் எனப்படும். புரிகிறதா? அடுத்தது நீட்டல் அளவை ஆகு பெயர். நீட்டல் அளவை ஆகு பெயருக்கான எடுத்துக்காட்டுகள் கவனிங்க. 5 மீட்டர் வெட்டினான், 20 கிலோமீட்டர் நடந்தனர். மீட்டர், கிலோமீட்டர் இவை இரண்டும் பார்த்தோம்னா நீட்டி அளக்கும் அளவை பெயர்கள். சரியா? ஏதோ அளவுகோலாலேயோ இல்ல மெஷரிங் டேப்பாலேயோ நீட்டி அளக்கும் அளவை பெயர்கள். இந்த இரண்டு அளவை பெயர்களும் தங்களை குறிக்கவில்லை, தங்களோடு தொடர்புடைய முதற் பொருளை குறிக்கிறது. 5 மீட்டர் வெட்டினான்னா 5 மீட்டர் உள்ள துணியை வெட்டினான். இந்த இடத்துல இந்த துணின்ற பொருளுக்கு இந்த மீட்டர் என்னும் சொல் ஆகி வந்திருக்கு. சரியா? இவ்வாறு நீட்டி அளக்கும் நீட்டல் அளவை பெயர் அவ்வளவுள்ள பொருளுக்கு ஆகி வருதல் நீட்டல் அளவை ஆகு பெயர் எனப்படும். அதே மாதிரிதான் 20 கிலோமீட்டர் நடந்தனர். இந்த இடத்துல கிலோமீட்டர் அப்படின்றது எதை குறிக்கிறதுனா 20 கிலோமீட்டர் உள்ள சாலையை நடந்தனர், சாலையை கடந்தனர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த சாலை என்னும் பொருளுக்கு இந்த கிலோமீட்டர் என்னும் நீட்டல் அளவை பெயர் ஆகி வந்ததுனால இதுவும் என்னன்னு பார்த்துக்கிட்டோம்னா நீட்டல் அளவை ஆகு பெயர். புரிகிறதா? அப்ப இந்த பதிவுல அளவை ஆகு பெயர்கள் 4 வகைகள் குறித்து தெளிவாகவும் விரிவாகவும் அறிந்து கொண்டோம். இதோட 16 வகை ஆகு பெயர்கள்ல 10 வகை ஆகு பெயர்கள் நிறைவடைகிறது. மீதமுள்ள 6 வகைகளை அடுத்தடுத்த பதிவுகள்ல பார்ப்போம். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்ததென்றால் மற்றவர்களுக்கு பகிருங்க. உங்களின் மேலான கருத்துக்கள் பகுதியில் தெரிவிங்க. தொடர்ந்து எங்களோட இணைந்திருக்க மறக்காம கற்க கசடற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.